இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிபி, ஹெவி பர்ச்சேஸா இருக்கு, அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்க. அது திடீர்னு நீங்க இறந்துட்டதா நியூஸ் வந்ததும் சிபி உடனே கிளம்பி வந்துட்டான். அவனோட திங்ஸ் எல்லாம் அங்கேயே இருக்கு. அதான் அவனுக்கு வேண்டியதெல்லாம் பார்சல் பண்ணான். சாம், பொறுப்பில்லாதவனுக்கு கூடவே ஒரு பொறுப்பில்லாத பொண்ணு. நமக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமையை சாமி கொடுத்துச்சுன்னு தெரியலடி. சாமி ஒண்ணும் நம்மள திக்கு தெரியாம விடலாமா? கையில காசே இல்லாம எங்க போறது நாம தெரியாம நின்னப்ப டிரைவர் கணேசன் அண்ணா நமக்கு எங்க இருந்தோ வந்து பணத்தை கொடுத்தாரு. எங்க தங்க போறோன்னே நாம தெரியாம இருந்தப்ப இந்த ஆண்டி வந்து அவங்க வீட்டுக்கு கொடுத்தாங்க. தெய்வம் மனுஷ ரூபங்கிறது இதுதான் போல இருக்குமா? எந்த சூழ்நிலையிலயும் சாமி நம்மள கைவிடாம தாமா இருக்கு. கூப்பிட்டீங்களா மேடம்? ஆமா, நீ எப்ப கிளம்புற? சிபியோட பாஸ்போர்ட்டை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சிபியோடவே கிளம்பிடுவேன். சிபி இனிமே எங்கேயும் போக மாட்டான், இங்கதான் இருக்க போறான். நீ சிபிக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீ உடனே கிளம்பலாம். சிபி இங்க இருப்பான்னா நானும் இங்கதான் இருப்பேன். சிபி, சிபி, சிபி. என்ன ஜானு? இவ எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்றா. ஆமா, அவ என் கூட தான் இருப்பா. அப்போ நீ இவளை லவ் பண்றியா? எஸ். சிபி, நீ இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஐயோ அத்தை, என்னத்த நீங்க அதெல்லாம் போய் அவங்கிட்ட கேட்டுக்கிட்டு? இந்த பொண்ணெல்லாம் நம்ம வீட்டுக்கு செட்டே ஆக மாட்டா. நீங்க யாரும் பேசக்கூடாது. சிபி, நீ சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்கன்னு சொல்லு. நானே உனக்கு சம்யுக்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஜானு, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க எல்லாரும் ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் இவளை லவ் பண்றேன்னு தானே சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லவே இல்லையே. நீங்களா ஏன் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் லவ்ன்றது வேற, மேரேஜ்ன்றது வேற. இவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் எனக்கு சுத்தமா இல்ல. உனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லைன்னா அப்புறம் சம்யுக்தா எதுக்கு இங்க இருக்கணும்? சம்யுக்தாவை உடனே கிளம்ப சொல்லு. ஜானு, அவ என்ன நம்பி ஏன் கூட வந்திருக்கா. அவளை எப்படி தனியா அனுப்ப முடியும்? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அவ போனா நானும் அவ கூட போயிருவேன். அத்தை, அவ இங்கே இருந்துட்டு போகட்டும், விட்டுருங்க. அவன் தான் புரியாம பேசுறானா? நீயும் அவ இங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்க. இப்படி வா அத்தை, இவன் தான் அடம் பிடிக்கிறானே அத்தை. அவன் அடம் பிடிக்கிறான்றதுக்காக தப்புன்னு தெரிஞ்சும் கூட அதை செய்ய சொல்றியா? இவ போனா இவனும் போயிடுவான் அத்தை. போனா திரும்ப வர மாட்டான். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை. இவ இங்கே இருந்துட்டு போகட்டும். ஓகே, அவ இங்கே இருக்கட்டும். ஆனா நாளையில இருந்து சிபி என் கூட ஆபீஸ்க்கு வரணும். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்துல என்ன கம்பல் பண்ணாதீங்கன்னு. அப்படியெல்லாம் சொல்லாத சிபி, நீ இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மா, என்னம்மா நீயும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? நீ சொன்னதுக்கு அத்தை ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்ப அத்தை சொன்னதுக்கு நீ ஒத்துக்கிட்டு தானே ஆகணும்.
சிபி இங்க பாரு, நீ ஆபீஸ்க்கு போறதா எல்லாருக்கும் நல்லது. ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ. அம்மா உன்கிட்ட இது வரைக்கும் ஒண்ணுமே கேட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். நீ எனக்காகவாவது ஆபீஸ்க்கு போ. சரி, போய் தொலைறேன். எதிரில வர ஆள் கூடவா கண்ணுக்கு தெரியல? கண் என்ன தலைக்கு பின்னாடியா இருக்கு? கோவிலுக்கு வரப்ப என்னதான் அவசரமோ? ச்சே. உன்னை பார்த்து தொலைச்சிட்டேனா இன்னைக்கு இந்த நாள் விளங்குன மாதிரி தான். அத நான் சொல்லணும், நீ சொல்ற பாரு. உன்னை பாக்குற அன்னைக்கெல்லாம் எனக்கு எல்லாமே தப்பா தான் நடக்குது. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. டோன்ட் வரி, இன்னைக்கு உனக்கு எந்த நல்லதும் நடக்காது. ஏன்னா ஏன் தரிசனம் உனக்கு கிடைச்சிருச்சுல. சி, தரிசனம் சொல்றதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். கோவிலுக்குள்ள பிசாசு நுழைஞ்ச மாதிரி உனக்கெல்லாம் கோவில்ல என்ன வேலை? ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏய், நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். சாமி கும்பிடுற இடத்துல உன்ன மாதிரி சாத்தானுக்குலாம் என்ன வேலைன்னு தான் கேக்குறேன். நான் சாத்தானா? அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுன்னு தெரியற நீ எல்லாம் சாத்தான் தான். இதுல என்ன உனக்கு சந்தேகம்? Damn it. ஏய் லூசு, ஏன்டா இப்படி பண்ண? சாத்தா இப்படிதான் செய்யும். சரியான இடியட். நேத்து வந்த ஸ்டாக்லாம் Excuse me, sir. எஸ். இங்க சேல்ஸ் கால் வேணும்னு போர்டு போட்டிருக்கீங்களே. ஆமாம்மா. உன் பேர் என்ன? தமிழரசி. உனக்கு இங்கிலீஷ் தெரியுமாமா? பேசினா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்ல தெரியும் சார். வீடு எங்க இருக்கு? இதோ இங்க பக்கத்து தெருவுல தான் சார் இருக்கு. காலையில 10 மணிக்கு கடை திறப்போம். கரெக்ட் டைமுக்கு வந்துடணும். கண்டிப்பா வந்துருவேன் சார். இன்னைக்கே ஜாயின் பண்றியாமா? ஷூர் சார். தம்பி சார். சுதாவை வர சொல்லுங்க. ஓகே சார், தோ வர சொல்றேன். சுதா, சின்சியரா வேலை Thank you, பார்க்கணுமா? sir. சரியா? ஆ. சரிங்க சார். சொல்லுங்க சார். சுதா, இவங்க நம்ம கடையில புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துட்டு நம்ம கடையோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகே சார். அவங்களோட போமா. வாங்க. வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன். ஓகே, இந்தாங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீ இந்த வீட்டு இளவரசிமா. நீ என்னைக்கும் ராணி மாதிரி இருக்கணும். உனக்கு எந்த கஷ்டமும் வந்துடாம அப்பா பாத்துக்கிறமா.